பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நடிகை பாவனா கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது போன்ற குற்றங்களை தடுக்க முன்னுதாரணமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க சட்டத்திருந்தே மசோதா விரைவில் கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இயக்குனர் விஜய் நடிகை அமலா பால் தம்பதிக்கு விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. கருத்து வேறுபாட்டால் பிரிந்த இருவரும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை இன்று விசாரித்த சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தீபிகா விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தார். புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன் விஜய் சேதுபதி நடித்துள்ள விக்ரம் வேதா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியாகியுள்ளது. கிரைம் த்ரில்லர் கதையம்சத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் மாதவன் விக்ரமாகவும் விஜய் சேதுபதி வேதாவாகவும் நடித்து வருகின்றனர். மேலும் கதிர், வரலட்சுமி ஆகியோரும் இதில் நடித்துள்ளனர். சாம் CS இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் தற்போது மோகன் ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு 40% முடிந்துள்ளது. இந்நிலையில் இப்படத்தில் விஜய் வசந்த் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் அவர் எந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்கவிருக்கிறார் என்பதை படக்குழுவினர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. நடிகை பாவனாவிற்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லையை அடுத்து அவரது தோழி ரீமா கலிங்கல் தனது பேஸ்புக்கில் எல்லோருக்கும் பரபரப்பான கதைகள் தேவைப்படுகின்றன, எல்லோருக்கும் சில பெயர்களை சொல்ல வேண்டும் என்கிற ஆவல் உள்ளது. ஆனால் யாருக்கும் உண்மை அவசியமில்லை. அவர் கடைசி வரை எதற்காக போராடுவார். மனிதம் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயம் அவருக்கு துணையாக இருப்பார்கள் என பதிவிட்டுள்ளார். ஆரண்ய காண்டம் படத்தை இயக்கிய தியாகராஜ அடுத்ததாக விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சமந்தா ஆகியோரை வைத்து ஒரு புதிய படத்தை இயக்குகிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இப்படத்திற்கு PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்கிறார். இப்படத்திற்கு அநீதி கதைகள் என பெயர் வைத்துள்ளதாக தெரிகிறது. இப்படத்தின் புதிய போஸ்டர் ஒன்று நேற்று வெளியாகியுள்ளது. தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிடும் விஷால் அணியினர் தங்கள் அணிக்கு புதிய மன்னர்கள் என பெயர் வைத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. நடிகர் சங்க தேர்தலின் போது விஷால் தங்கள் அணிக்கு பாண்டவர் அணி என பெயரிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று வாகையும் சூடினர். அந்த வகையில் புதிய மன்னர்கள் என்று பெயர் வைத்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளாராம். கபாலி படத்தை தொடர்ந்து மீண்டும் ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள படத்தை தனுஷின் ஒண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிக்க உள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் தொடங்குகிறது. இந்நிலையில் இப்படத்தின் நடிகர்களின் தேர்வு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் ஹீரோயினாக வித்யா பாலன் நடிக்க அதிக வாய்ப்புள்ளதாம் என கூறப்படுகிறது. மொழிப்பட இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் கடைசியாக வெளியான கௌரவம், உப்பு கருவாடு ஆகிய படங்கள் சரியாக போகவில்லை. இந்நிலையில் தற்போது அவர் அருள்நிதியை வைத்து பிருந்தாவனம் என்கிற படத்தை இயக்குகிறார். மொழிப்படம் போல இப்படத்தில் நாயகன் காது கேளாத, வாய் பேச முடியாதவராக நடிக்கிறாராம். தன்யா, விவேக் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள். தமிழில் ஆடுகளம், ஆரம்பம் ஆகிய படங்களில் நடித்த டாப்ஸிக்கு தமிழில் சரியான வாய்ப்புகள் இல்லை. தற்போது அவர் ஹிந்தியில் 5 படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் நடிக்க ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் அமைவது அபூர்வமாக இருக்கிறது. அமிதாபுடன் நடித்தது மறக்க முடியாதது என்றார். இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுகளையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.